ஒரு காம்போனன்ட்டுக்கு நீங்க எழுதணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம இப்ப பாக்குறது என்ன மாதிரியான காம்போனன்ட் அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ரியாக்ட்ல ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். நீங்க எங்க போனாலும் சப்போஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ரியாக்ட் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதை வச்சுதான் கேட்பாங்க. ஓகேங்களா? இதனால் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கோம். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த நோட் மாடியூல்ஸ். இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் எதுக்காக அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான நோட் மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து போட்டுரும். ஓகேங்களா? அப்ப இந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன விஷயம்னா தேவைன்றத முதல்ல தெரியுமானா அதெல்லாம் தெரியாது. அப்ப இங்க இருக்கிற நோட் மாடியூல்ஸ்னா எதனுடையது அப்படின்னா இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்னு ஒன்று இருக்குல்ல அதனுடைய நோட் மாடியூல்ஸ். ஓகேங்களா? அது அந்த பேக்கேஜுக்கு அவ்வளோ விஷயம் தேவைப்பட்டிருக்கு. ஓகேவா? இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு டிசைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பூஸ்டப்போட டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம நார்மலா எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பூஸ்டப்போட URL எடுத்துட்டு வந்து போடுவோம். CSS அண்ட் JS எடுத்துட்டு வந்து போட்டீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிடும். இந்த இடத்துல எதுவுமே அந்த மாதிரி பிளகினா யூஸ் பண்ணக்கூடாது. பிளகினா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எப்படி நான் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்றது அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ app.js ஹெட்டர் இருக்கட்டும். header.js இருக்கா, இது இப்படியே இருக்கட்டும். இதுல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா பூஸ்டப்பை லிங்க் பண்ண போறேன். எப்படி என்னுடைய அப்ளிகேஷனுக்கு பூஸ்டப்பை எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பார்க்கணும். இந்த டூடுக்குள்ளார போயிடுங்க. CMD இதுல ஏன்னா டூடுக்குள்ளார நம்ம அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். இப்ப போயிட்டு npm bootstrap அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? npm bootstrapனு கொடுத்தா இங்க வரும். நீங்க பூஸ்டப்போட பேக்கேஜ் போனாலே அது வந்துருக்கும். பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒரு டைம் பாருங்க. npm i. ஆமால, இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். npm i. npmனா நோடு பேக்கேஜ் மேனேஜர். ஐனா என்ன சொல்லியிருக்க? இன்செர்ட் இன்ஸ்டால். சாரி மறந்துட்டேன். ஓகே, அடுத்தது பேக்கேஜோடைய நேம். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னா நம்ம பிளக்கினை வச்சு போக போறது இல்லை, மாடியூல் வச்சு தான் போக போறோம். இப்போ இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க npm bootstrap அப்படின்னு போட்டீங்கனாலே இது இருக்கு. npm bootstrap இதை இங்க காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ எடுத்துட்டு வந்து npm. இப்போ நீங்க இந்த package.js ஆன பாருங்க. டிபெண்டன்சிஸ் ஒன்று இருக்கு. நான் நேற்று உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது டெவ் டிபெண்டன்சிஸ் ஒன்று வரும். ஓகேங்களா? டிபெண்டன்சில AJV, ரியாக்ட், ரியாக்ட் டாம், ரியாக்ட் வெப் விட்டல்ஸ் இந்த பேக்கேஜ் தான் இருக்கு. இதெல்லாம் டெஸ்டிங்கான ஒரு விஷயம், இது தேவை கிடையாது. இப்போ ரியாக்ட், ரியாக்ட் டாம், ரியாக்ட் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கு. இப்போ பூஸ்டப் அப்படின்றது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா? சேம் டைம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏக்கு அப்புறம் பி, ஏவா பியில பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, போன்ஜோ சர்வீஸ் எதுவும் இல்லை, பூஸ்டப்பே இங்கே இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா பூஸ்டப்போடைய 5.3.3 அப்படின்ற வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்படி நீங்க npm இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் அது வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். இனிஷியலா என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துட்டு வரோம். ஓகேவா? இப்போ அடிஷ்னலா தேவை அப்படின்றதுக்காக நான் என்ன செய்யறேன்னா இன்னொரு பேக்கேஜை ஆட் ஆன் பண்றேன். npm install bootstrap அப்படின்னு கொடுக்குறேன். இங்க கொடுத்த உடனே இந்த இடத்துக்கு வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா வரணும். இதோ வந்துச்சு பாருங்க, bootstrap அப்படின்ற பேக்கேஜ் வந்தாச்சு. ஓகேங்களா? ஃபார்ம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லா விஷயமும் இதுல இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம்.
இப்போ பூஸ்ட் அப் அப்படின்ற பேக்கேஜ் நோட் மாடியூல்ஸ்குள்ளார விழுந்தாச்சு. இந்த நோட் மாடியூல்ஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். திரும்பவும் சின்னது பண்ணி வச்சு இங்க பாத்தீங்கன்னா பூஸ்டப் உடைய என்ன வெர்ஷன் ஆஃப் பூஸ்டப்பை இன்ஸ்டால் பண்ணி இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். பூஸ்டப் உடைய வெர்ஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இதுக்கு தான் சொன்னேன், நீங்க உங்க அப்ளிகேஷனுக்கு என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்றீங்களோ அதை எல்லாத்தையுமே கணக்கு புள்ள மாதிரி இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி வச்சுப்பார். நீங்க சர்வருக்கு மூவ் பண்ணும்போது இந்த ஃபோல்டரை டெலிட் பண்ணிட்டே நீங்க மூவ் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லும்போது என்னடா அவன் டெலிட் பண்றான் திரும்ப இன்ஸ்டால் பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பூஸ்டப் அப்படின்றத நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனுடைய விஷயம் இங்க வந்திருக்கு. இங்க போய் ஆனா நான் எடுத்துறவா அப்படின்னா அது தப்பு. பேக்கேஜ் டாட் ஜேசன்ல கையே வைக்க கூடாது, அதுவும் இந்த டிபெண்டன்சில கையே வைக்க கூடாது. ஓகேங்களா? ஸ்கிரிப்ட்ல வேணா வேலை பார்க்கலாம், இந்த இடத்துல எதுவுமே தொடக்கூடாது. என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் வந்திருக்கோ அது எல்லாமே இவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிருச்சு. குயிக் ஸ்டார்ட் எப்படி அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணும் அப்படின்றது டாக்குமெண்டேஷன் npm இன்ஸ்டால் கொடுத்தாச்சு. வேற ஏதாவது தேவையா? அவ்வளோதான். ஓகேங்களா? npm இன்ஸ்டாலு இது அதான் ஓவர். இதுக்கு மேலே இதில் எதுவும் பார்க்கறதுக்கு எதுவும் டாக்குமெண்டேஷன். இப்போ டாக்குமெண்டேஷனுக்கு செஸ் ஓகே. இந்த டாக்குமெண்டேஷன் ரியாக்ட் பூஸ்டப் வந்தாச்சு. ஓகே, இப்போ பூஸ்டப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ ரியாக்ட் பூஸ்டப் இது ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு பேக்கேஜ் நல்லா பார்த்துக்கோங்க, ஐஃபன் போட்டிருக்கு. ஐஃபன்னா இது ஒரு பேக்கேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பேக்கேஜ் நேம் போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு பேக்கேஜுமே நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா? ரியாக்ட் பூஸ்டப் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதையுமே நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் இருக்கு. பூஸ்டப் வேணும் எனக்கு தெரியலையா? நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அதை ஹைட் பண்ணிட்டீங்க, அப்புறம் எடுக்கல. நான் அதை கேன்சல் பண்ணிட்டீங்களா? ஓகே, இதான் வந்துடுச்சு. இப்போ ரெண்டு பேக்கேஜை திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, இப்போ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். இப்போ ரியாக்ட் பூஸ்டப். ஓகேங்களா? இந்த பூஸ்டப்ன்றது நார்மல் பேக்கேஜ், ரியாக்ட் பூஸ்டப் அப்படின்றது இந்த ரியாக்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பேக்கேஜ். ஓகேவா? ரெண்டு பேக்கேஜை இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இங்க
இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பூஸ்டப் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுடைய பேஜுக்கு போய் உக்காந்துட்டு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணணும். ஆனால் என்ன இங்கே கொஞ்சம் கோடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காம்பவுண்டை எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கணும். அதாவது ஆல்ரெடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக index.html ஃபைலை லிங்க் பண்ணுவோம். இங்கே இம்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, the following line can be included in your sourceல index.js இல்லை அப்படின்னா app.js. நம்ம app.jsல இந்த லைன் எடுத்துட்டு போயிட்டு இவனை தூக்கிட்டு இங்கே வச்சிருவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த பேக்கேஜை போட்டுருவோம். போட்டாச்சா? வேற ஏதாவது வேணுமா? தேவை கிடையாது. இதுக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம காம்பனண்ட்டுக்கு போயிடுவோம். எக்ஸாம்பிள் நேவ், நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது நேவ் பார். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, ஃபங்க்ஷன் பேசிக் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் பண்ணுது. என்ன விஷயத்த ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா இந்த விஷயத்த ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? இம்போர்ட் கண்டெய்னர் ரியாக்ட் பூஸ்டப் அப்படின்ற நோட் மாடியூல்ஸ்ல இருந்து கண்டெய்னர் நேவ் பார் டிராப். இங்க எல்லாமே எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காம்போனண்டா ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் நமக்கு ஈஸியா நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இந்த காம்போனண்ட்டை காப்பி பண்றேன். ஹெட்டர்ல நான் இதை பேஸ்ட் பண்றேன். ஒர்க் ஆகுதான்றதை பார்த்துக்கோங்க. கண்டெய்னர்னு கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு சாம்பிள் ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு இங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? பின்னாடி பேக்ரவுண்ட்ல சம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. பிஜி. ஓகே, இப்போ நான் பிரைமரின்னு போறேன். பிரைமரினா ப்ளூ கலர்ல வரும். அவ்வளவுதான் வரணும். அசிங்கப்படுத்துச்சு. பிரைமரி. ஓகே, கீழே போயிட்டு ஏதாவது கலர் இருக்கான்னு பார்த்து. சரி, உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சும்மா ஒரு இதுக்காக. பிஜி பிரைமரின்னு கொடுத்தாலே போதும் போல. ப்ளூ கலர் வந்துடுச்சு. இப்போ ப்ளூ கலரை எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இது பூஸ்டப் லிங்க் பண்றதுக்கான ஒரு இது கிடையாது. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். நோட் மாடியூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா நோடு மாடியூல்ஸும் கண்டிப்பா நோட் மாடியூல்ஸ் இருந்தால் தான் அப்ளிகேஷன் ரன் ஆகும். அதுல வந்து டவுட்டே கிடையாது. ஓகேவா? அது எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கேஜ்ல ஒரு என்ட்ரி போட்டு வச்சுப்போம். தென் நோட் மாடியூல்ஸ்ல வச்சுப்போம். சர்வர்ல மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா நோட் மாடியூல்ஸ் அப்லோட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது எம்பி கணக்குல இருக்கும். எவ்வளவு எம்பி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் கேட்டா சொல்லுங்க வாய் திறந்து. அதுக்குதான் 10-15 டைம் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. எத்தனை எம்பி? 200. சைஸ் ஆன் டிஸ்க் 331 ஓகேவா? அவ்வளோ தூரம் இருக்கு. அதனால தான் நம்ம இப்போ டெலிட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இன்னொரு பேக்கேஜை நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். எனக்கு கரெக்டாக வருது. நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி அது காமிச்சிருச்சு. ஓகேவா? இதில் நேவ் பார் இவனை எடுத்து ஹெட்டருக்கு
இப்படி போடும். இப்போ ரியாக்ட்ல நம்ம இந்த மாதிரி எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதை தான் பார்க்கணும். ஓகேவா? ஒன்னொன்னா எடுத்து இங்க வச்சாச்சு. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ் எடுத்து போடுறோம், கரெக்டா வருது. ஓகே. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நீங்க index.html வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்றீங்க. அந்த ஃபைலை வந்து அதாவது அந்த டேகை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணலாம்னாலும் ஒர்க் ஆகும். இப்போ ஹெட்டர்னு இருக்கா, இப்போ சர்வீசஸ் போயிடும். சர்வீசஸ்ல இப்போ ஒரு இமேஜ் டேக் எடுத்துட்டு வரும். இமேஜ் டேக் இப்படி எடுத்துட்டு வரும். இப்படி எடுத்துட்டு வரும்போதே அது எரர் அடிக்குது பாரு. இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போதே அது எரர் அடிக்குது. ஏன் அப்படின்னா நீங்க எந்த எலமெண்டா இருந்தாலும் கரெக்டா அதை க்ளோஸ் பண்ணிருக்கணும். என்ன சொல்றீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இன்னொரு இன்புட் டைப், ஏன் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளாவே இங்க காட்டுறேன். இந்த நேவ் பார் இருக்கு, இன்புட் டைப் இங்க பாருங்க, ரெட் கலர்ல இருக்கு. நம்ம இதை போயிட்டு ரன்னா பண்ண முடியாது. என்னன்னா இது இப்படி வந்து நிக்குது அப்படின்னா, அவங்க என்ன எரர் போட்டிருக்காங்க, எக்ஸ்பெக்டட் கரஸ்பாண்டிங் JXX க்ளோசிங் டேக் ஃபார் இன்புட் அப்படின்னா, நீங்க எந்த எலமெண்ட் எழுதினாலும் அது ப்ராப்பரா எழுதிருக்கும். ஓகேங்களா? அதை தான் நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு ப்ராக்டிக்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸ்டைலை தூக்கிட்டு வந்து பாடி டேக்ல போட்டாலுமே ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டைல் எலமெண்ட் இருக்குல்ல, ஸ்டைல் அதுக்குள்ளார பாடி பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுக்கறத அதை ஹெட்ல தான் வைக்கணுமா அப்படின்னா அதுதான் ப்ரொசீஜர். இல்லைன்னா நான் பாடி டேக் உள்ளார போட்டால் அது ஒர்க் ஆகுமானா, HTML அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவன் தெரியாம போட்டிருக்கான், அதை ரெண்டர் பண்ணி விடுது. ஆனா அந்த மாதிரியான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை வச்சு எழுதக்கூடிய ஓகேங்களா லைப்ரரி ஆர் ஃப்ரேம் ஒர்க்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, பண்ண தெரியாது. அது என்ன சொல்லணும்னா, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகேவா? எக்ஸாம்பிள், நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல கோடு எழுதும் போது நீங்க லாஸ்டா செமிகோலன் அப்படின்றது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ப்ரௌசரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஓகே இந்த இடத்துல இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்க சில நீங்க அந்த மாதிரி எழுத ட்ரை பண்ண பாருங்க, முடியுமா? வாய்ப்பே கிடையாது. எழுதி இருக்கிறதே 100 லைன் இருக்கும், அது 499வது லைன்ல எரர்னு காட்டும். இது நான் ஃபீல் பண்ணிருக்கீங்களா தெரியல நான் சொல்றது, பட் அந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா? ஒரு சிலது வந்து ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ப்ரௌசர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த லைப்ரரி ரியாக்ட் அப்படின்றது ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரிக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. எனக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதை மாதிரி கொடுத்தா நான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் பேக்ஸ்லாஷ் போட்டதால அது வந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். வந்துருச்சு பாருங்க, என்னன்னா சொல்றீங்க, அது எடுத்துட்டா வரலையா அப்படின்னா கண்டிப்பா வராது. ஓகேங்களா? அப்ப எந்த எலமெண்டா இருந்தாலும் அதே சொல்லிடும், எந்த இடத்துல எரர் அப்படின்றது அதுவா நீங்க சேஞ்ச் பண்ணாலே போதும், அதுவா சொல்லிடும். சொல்லுதா? 16ல பாருங்க, இந்த இடத்துல இன்புட்ல கரெக்டா க்ளோஸ் ஆகல, இதை எல்லாமே கரெக்டா பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க காம்போனன்ட் பிரிக்கிறதுன்றது ஓகே. ஓகே சரி, நான் இப்ப நம்ம எழுதுற CSS எப்படி நான் போய் உட்கார வைக்கிறது அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஆல்ரெடி எழுதி வச்சிருந்தாங்க app.css இருக்குல்ல, இது நீங்க style.css ஏதோ ஒண்ணு மாத்திக்கோங்க. மாத்திக்கிட்டு உங்களுக்கு இங்க என்ன இது வேணுமோ அந்த இம்போர்ட் அப்படியே இங்க பண்ணிக்க வேண்டியதான். இம்போர்ட் app.css அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு அடிஷனலா இப்ப நான் சர்வீசஸ்க்குன்னு ஒண்ணு சர்வீசஸ் இங்க ஷோ பண்றேன், சர்வீஸ் காம்போனன்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ அந்த சர்வீசஸ்க்கு நான் ஏதோ CSS எழுதணும்னு வச்சுக்கோங்க. இங்க இன்னொரு விஷயம், இங்க ஸ்டைல் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, கிளாஸ் நேம் அப்படின்னு எழுதணும். கிளாஸ் நேம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா கிளாஸ் தான் எழுதுவோம், ஆனா ரியாக்ட்ல கிளாஸ் நேம் அப்படின்னு எழுதணும். அதாவது கேமல் கேஸ்ல எழுதணும். ஏன்னா கிளாஸ்ன்னு எழுதுனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா பண்ணாதான்னா ப்ராப்ளம், அதையும் செக் பண்ணுவோம். டைட்டில் அப்படின்னு போட்டு ஓகேங்களா, app.cssல டைட்டில்
கலரு இந்த கலர் கொடுக்கும். என்ன வரல, ஏன் வரல அப்படின்னா app.css எழுதியிருக்கோம், ஆனா இம்போர்ட் பண்ணல. இம்போர்ட் வந்துச்சா, app.css வந்தாச்சு. ஆனா கீழே பாத்தீங்கன்னா invalid DOM property class did you mean class name அப்படின்னு கேக்குது. ஓகேவா, ரியாக்ட்ல இது ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். ஸோ அப்ப கிளாஸ் நேம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேக்குது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தலைவலி இருக்காது, அந்த எரர் வராது. ஓகேங்களா, இது எல்லாமே பேசிக்கா குட்டி குட்டியான விஷயம் நீங்க பார்க்கணும். இது ஸ்டீமா கேட்டாங்க, ஆனா இங்க ரியாக்ட் ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு இருக்கு, இது இருந்தா தான் ரன் ஆகுமானா இதை எடுத்துட்டு நீங்க ஃப்ராக்மெண்டா போடலாம். அப்பயும் ரன் ஆகுதா? சரி, இதை எடுத்துட்டு நான் யூஸ் பண்றேன், அப்பயும் ரன் ஆகுதா? ஆனா அப்புறம் எதுக்கு நான் ஃப்ராக்மெண்ட்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன் ஃபியூச்சர் சப்போஸ் இது வந்து 2 எலமெண்டா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஏன்னா இப்போ ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்க எப்பயுமே பேரண்ட் போகணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு, ஆப்னு மட்டும்தான் இருக்கு. இப்ப 2 எலமெண்ட் வந்தா பிரச்சனை, யார் அதுல பேரண்ட் அப்படின்றது தெரியாது, தனித்தனியா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா தனித்தனியா பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த app.jsல ஃப்ராக்மெண்ட் வருது. இது இருந்தாதான் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா சத்தியம் 100% இது இருக்கிறதால தான் இந்த காம்போனன்ட்டே ஒர்க் ஆகும். இது இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகும். சரி, நான் நம்ம இந்த ஹெட்டர்லனா இதோ பாருங்க, இந்த ஃப்ராக்மெண்ட்னா எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னா நீங்க நல்லா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நேவ் லிங்க்குக்கு பேரண்ட் இது, இந்த நேவுக்கு பேரண்ட் இந்த கண்டெய்னர், இந்த கண்டெய்னருக்கு பேரண்ட் இந்த நேவ் பார். ஓகேங்களா, இந்த நேவ் பாருக்கு பேரண்ட் தேவை கிடையாது. ஏன்னா இதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு எலமெண்ட் இந்த மாதிரி இருந்தாதான் இந்த மாதிரி இருந்தாதான் என்ன ஆகும் அப்படின்னா எரர் அடிக்கும். பாத்தீங்கன்னா 17 லைன்ல இந்த இடத்துல எரர் அடிக்கும். ரீசன் என்னன்னா இப்ப 2 எலமெண்ட், நேவ் பார்னு ஒரு எலமெண்ட், இதுன்னு ஒரு எலமெண்ட். இதையே என்னன்னா சொல்றீங்க, இதை தூக்கி உள்ள போட்டாலும் ஒர்க் ஆகும். இப்ப இந்த நேவ் பார்க்குள்ளார இவனை தூக்கி உள்ள வர்றேன், ஓகேவா, எரர் அடிக்குமான்னா எரர்னா அடிக்காது. ஏன் அடிக்கணும்? ஏன்னா இதனுடைய பேரண்ட் இவன்றது ஈஸியா ஐடென்டிஃபை ஆகும். ஓகேவா, இதுதான் இந்த ஃப்ராக்மெண்ட்டை யூஸ் பண்றதுக்கான முக்கிய காரணம். இப்ப நீங்க 2 எலமெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சரி, நான் எனக்கு இப்ப இந்த AHRF டேக் இங்க கண்டிப்பா வந்தே ஆகணும், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு அது ஆனா அங்க வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப எரர் அடிக்குதா, அடிக்கட்டும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே நீங்க 2 பேரும் அடிச்சுக்காதீங்க, இந்த வரேன் இனிஷியல் வைக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்மெண்ட்டை சொல்றீங்க. ஃப்ராக்மெண்ட்டை சொன்னா கேட்குமானா அது கேட்குது, நேபார் இருக்கு, அடுத்தது கண்டென்ட் வருது. பேசிக் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்னும் உள்ளார போகல டெப்தா, ஏன்னா இது கொஞ்சம் மண்டை குழம்புற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இது லாஸ்ட் வீக் சொன்னதை அப்படியே ஜஸ்ட் ரீகால் பண்றேன். நோடு மாடியூல்ஸ் package.json எக்ஸ்ட்ரா பேக்கேஜ்னு சொன்னேன், அது என்ன அப்படின்றத சொல்றேன். இன்னொரு ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டு வருமே, சர்வீஸ் காம்போனன்ட் இருக்கா, இதுல நான் என்ன பண்றேன்னா கலர் பிக்கர் ரியாக்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி ரியாக்ட் கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றோம். இந்த பேக்கேஜ் இங்க பாத்துக்கோங்க, package.json நல்லா தெளிவா பாருங்க. இனிஷியலா அந்த ரியாக்ட் கலர் பிக்கர்னா இருக்கு, இப்பயும் காணும் இன்ஸ்டால் ஆகுது. இதோ வந்துட்டோம், ரியாக்ட் பிக் கலர் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் வந்தாச்சு. ஓகேவா, இப்போ வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா அதை யூஸ் பண்ண போறேன். ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த பேக்கேஜை எப்பயும் போலதான் அந்த பேக்கேஜை கரெக்டா இம்போர்ட் பண்ணணும்.
இதுதான் பேக்கேஜ். இதை காப்பி பண்ணிட்டு services.jsல இப்படி வைக்கிறேன். கலர் பிக்கர் அப்படின்றத ரியாக்ட் பிக் கலர் அப்படின்றத பேக்கேஜ்ல இருந்து கலர் பிக்கர் அப்படின்ற மெத்தடை எடுக்கிறேன். எடுத்துட்டு ரிட்டன்ல யூஸ் பண்றாங்க. செலக்ட் கலர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன். கலர் வந்து ரெட் அப்படின்னு நான் வைக்கிறேன். செட் கலர் இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பிக் கலர் அப்படின்ற ஒரு பேக்கேஜில் இருந்து கலர் பிக்கரை எடுத்திருக்கேன். ஓகேவா? அதாவது என்னுடைய அப்ளிகேஷனுக்கு இன்னொரு பேக்கேஜை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணுற விஷயத்த என்னுடைய பேக்கேஜ் .json நோட் பண்ணி வச்சுக்கிச்சு. நோட் மாடியூல்ஸில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இங்கே என்னெல்லாம் இருக்கோ அது கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? வந்தாச்சு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜுக்கு புரியுதா? இப்ப நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீ என்ன வேணாலும் சரி, இதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப கேலண்டர் ரியாக்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ரியாக்ட் டேட் பிக்கர் வந்துடும். இது வருது. ஆனா இந்த மாதிரி நமக்கு வருமானா எல்லாமே வரும். ஓகேவா? இதை எல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கூகுள் மேப்பு ரியாக்ட் npm எல்லா விஷயமே அவங்க கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டா அதுக்கான பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். வேற என்னது? கேலண்டர் ஃபுல் கேலண்டர் npm ரியாக்ட் இதெல்லாம் ஒரு பேசிக்கு. ஓகேங்களா? பேக்கேஜ்னா என்னன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு டெமோ காணுமே. எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஒர்க் மாட்டிக்கினார். அவுட்புட் பார்க்கலாம் பார்த்தனே. சரி, ஓகே. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ். அதே மாதிரி நீங்க டிராப் டவுனு, செலக்ட், மல்டி செலக்ட் npm react டிராப் டவுன் நிறைய பேக்கேஜ் இருக்கும். ஓகேங்களா? இதை எல்லாம் வச்சுதான் நம்ம அப்ளிகேஷன்ஸை ஒர்க் பாருங்க. மல்டி செலக்ட் பண்றது. ஓகேங்களா? குரூப் வச்சு செலக்ட் பண்றது, அதுல மல்டிபிளா செலக்ட் பண்றது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இது எல்லாத்தையுமே வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ரெடி பண்ண போறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கலரு